டோலர்களே, இந்த வீடியோ யாரோட மனதையும் புண்படுத்துறது நோக்கமில்ல பாத்துக்குங்க. அதையும் மீறி எந்த டோலரோடைய மனதாவது புண்பட்டா அதுக்கு கம்பெனி பொறுப்பில்லை. படம் எப்படிடா இருக்குன்னா, உள்ள ஒரே விசில் சத்தம் அடிச்சிட்டு இருக்கு, பார்த்தீங்களா சவுண்டை அப்படின்னா, ஓ அவ்வளோ நல்லா இருக்காடா அப்படின்னு கேட்டதுக்கு, ஆனால் ஏன்னா நீ வேற வயிற்றுல கிளம்புற, உள்ள அஜித் ரசிகர்கள் கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க இந்த படத்தை அப்படின்றா. இருங்க பாய். யோ ஆதிக்க, உன்கிட்ட இருந்து சத்தியமா இது எதிர்பார்க்கலையா? சத்தியமா எதிர்பார்க்கல. நான் கூட இந்த ட்ரெய்லர் டீசர்லாம் பார்த்துட்டு படம் ஒரு மாதிரி தான் இருக்க போகுதுன்னு நினைச்சேன். ஆனா அந்த தலை வார ஒவ்வொரு சீனும் அட்டகாசம் அமர்க்கலாம். ஆனா தலை எப்படியெல்லாம் காட்டலான்ற துணிவு உனக்கு எங்க இருந்து வந்துச்சுன்னு தான் தெரியல. நீ பண்ண இந்த அட்டகாசம் ரொம்ப அமர்க்கலமா இருந்தது. நீ செஞ்ச இந்த வேலைக்கு உன் தலைக்கு கிரீடம் தான் வைக்கணும். நீ வேணா பாரு, இந்த படத்தை பத்தி இனி வரலாறு பேசும். அந்த அளவுக்கு தலை வார ஒவ்வொரு சீனையும் அப்படியே கட் பண்ணி வச்சு 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 ஃபயர் விடலாம். ஃபயர் அந்த அளவுக்கு மேக்கிங் வீடியோ தரமா இருந்துச்சு. இது மேக்கிங் வீடியோவா? ஆமா, அந்த படம் முடிஞ்சோன்னு போட்டாங்கல்ல மேக்கிங் வீடியோ. அப்ப படமாடா எடுத்து வச்சிருக்கீங்க. படம் பூரா தலையோட என்ட்ரியை தான் பார்க்க போறோம்னா போட்டோவை வச்சு வீட்டுல உட்காந்து பாருங்கடா. அதை ஏன்டா தியேட்டர்ல ரிலீஸ் பண்றீங்க? மேல என்னடா கண்டென்ட் வேணும்? ugly good bad. ஒத்துக்கிறேன்பா, ஒத்துக்கிறேன். ஒரு மாசான ஹீரோனா அவருக்கான ஒரு சில மாசான எலிமெண்ட்ஸ் எல்லாம் வேணும் தான். ஃபேன்ஸுக்காக அதெல்லாம் பண்ணித்தான் ஆகணும். ஓப்பனிங்ல ஒரு மாசான என்ட்ரி சீன் வைக்கிறோம், அதுக்கப்புறமா ஒரு ஃபைட் சீன் வைக்கிறோம், அப்புறமா ஒரு என்ட்ரி சாங் வைக்கிறோம், அதுக்கப்புறம் டேய் ஒரு படம் பூராவாடா என்ட்ரி சீன் எடுத்து வைப்பீங்க? படத்துல என்ட்ரி சீன் இருந்து பாத்துருக்கேன்டா. ஒரு படமே என்ட்ரி சீனா எடுத்து வச்சு இன்னைக்கு தான்டா பாக்குறேன். இந்த மூவி இருக்குதுல, அதாவது திரைப்படம் படம் முட்டு பாய்ஸ் ஆதினா கேட்டுக்கோங்க. இந்த திரைப்படம்னா என்னன்னா காட்சிகள் மூலமா கதை சொல்றது, அதுக்கு பேர் தான் திரைப்படம். ஆனா இங்க காட்சி இருக்குது, கதை எங்க? அந்த கதை எங்கன்னு எவனாவது சொல்லிட்டு போங்கடா. ஐ நோ ஆதிக்குடைய படங்கள்னாலே அது ஒரு தனியான வேர்ல்டு, தனியான ஒரு யூனிவர்ஸ்ல தான் நடக்கும். அது ஓப்பனிங்லயே கூட சொல்லிடுவாப்ல, வெல்கம் டு தி வேர்ல்ட் ஆஃப் மார்க் ஆண்டனி மாமே, வெல்கம் டு தி வேர்ல்ட் ஜிபியு மாமேன்னு. பட் ஆதிக்கோட பழைய யூனிவர்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா கொஞ்சமாவது ரிலேட்டபிளா இருக்கும். அந்த வேர்ல்டு எப்படிப்பட்ட ஒரு வேர்ல்டு அப்படின்றதுக்கான டெஃபினிஷன் இருக்கும். பட் இந்த ஜிபியு வேர்ல்டுனா என்ன அப்படின்னா குட் பேட் அக்லி கிடையாது, கன் பில்டப் உருட்டு உலகம் அப்படின்னு தாங்க நான் சொல்லுவேன். எனக்கெல்லாம் இந்த டைம் பீரியடாவே இது எப்போ நடக்குது அப்படின்ற ஒரு கன்ஃபியூஷன் இருந்துட்டே இருந்துச்சுங்க. ஏன்னா திடீர்னு பாத்தீங்கன்னா ஐபோன்ல பேசுறாங்க, சிசிடிவி எல்லாம் காட்டுறாங்க, இன்னொரு பக்கம் பார்த்தா ஏகே பழைய கேமராக்குள்ள ஒரு கன்னை சொருவி எடுத்துன்னு வந்து ஒரு கும்பலையே கொள்றாப்ல. புரியல எனக்கு. கேட்டா சொல்லிடுவாங்க இந்த படத்துல எல்லாம் லாஜிக் பார்க்க கூடாதுப்பா, தலைய ரசிங்கயா, இது ஃபேன்ஸுக்காக எடுக்கப்பட்ட ஃபேன் பாய் சம்பவம்னா. இனிமே ஒண்ணு பண்ணுங்க, இந்த படத்துக்கெல்லாம் யூஎன்லாம் சர்டிபிகேட் கொடுப்பாங்கல்ல, அது மாதிரி இது ஃபேன் பாய் சம்பவம், ஸ்ட்ரிக்ட்லி ஃபார் ஃபேன்ஸ், மூல இருக்க யாரும் படத்துக்கு வந்துடாதீங்க அப்படின்னு ட்ரெய்லருக்கு கீழே ஒரு டேக்லைன் போட்டுருங்க. ஏன்னா நம்மள மாதிரி யாரும் போய் ஜூடி வாங்க மாட்டோம்ல, அதனாலதான். ஏன்னா எனக்கு இந்த ஃபேன்ஸுக்கான படம் ஃபேன்ஸ் அப்படின்றது எனக்கு புரியலைங்க. Because they are all hardcore fans madam. ஏன்னா இந்த ரீசன்ட்டா கங்குவா வந்துச்சு, அதுல லாஜிக்கே இல்லன்னு அடிச்சிங்க. பீஸ்ட் வந்தப்போ என்னப்பா எல்லாரும் சொல்றாங்க, ஒண்ணு கூடவா அவர் மேல படல, ஈஸியா கார் மாடி விட்டுலாம் மாடி பாயிரு, இதெல்லாம் நம்புற மாதிரியாங்க இருக்குதுன்னாங்க. அவளையே இந்த விவேகம் வந்தப்போலாம் என்னையா பல்கேரியன் போலீஸ் கிட்ட போய் தமிழ்ல பேசின்னு இருக்காப்ல, ஈஸியா வில்லன்களோட இடத்துக்குள்ள எல்லாம் பூந்து வெளியே வந்துடுறாருன்னு அடிச்சா அதே ஆடியன்ஸ் அதே ஃபேன்ஸ் தான் இன்னைக்கு ஜஸ்ட் லைக் ஒரு படம் பூராவுமே இன்ட்ரோ சீனை வச்சுட்டு ஏகே யாரு தெரியுமா, எப்பேற்பட்டவர் தெரியுமா, வந்தா என்ன பண்ணுவாருன்னு தெரியுமான்னு பில்டப் கொடுத்து வெறும் பழைய படத்துல இருக்கக்கூடிய சீன்ஸை மட்டுமே வச்சு ஒரு படத்தை பண்ணிட்டு வந்ததால இதுல என்ன போய் யாராவது லாஜிக் பாப்பாங்களா ப்ரோ அப்படின்னு ஒரு முட்டை தூக்கின்னு வந்து சரண்டர் ஆகுறீங்கன்னா, நம்ம இந்த பாலையாவெல்லாம் ஓட்டுறோம்ல, இல்லன்னா அந்த அனிமல் படம் வந்தப்பலாம் என்னப்பா ஒரு லாஜிக் மீறே இல்லாம இஷ்டமேனிக்கு கண்ணை தூக்கின்னு போய் சுட்டுன்னு இருக்கான் அப்படின்னு ஓட்டுனதுக்கு தகுதியே கிடையாதுன்றேன். ஈவன் பாலையா படத்துல கூட ஒரு நல்ல கதை இருக்குமாடா. GBU one line and a bro. இப்போ புதுசா ஒரு ட்ரெண்ட் கொண்டு வந்திருக்காங்க, ஃபேன் பாய் சம்பவம். இந்த குடும்பங்கள் கொண்டாடும் வெற்றின்னு ரொம்ப நாள் ஒரு உருட்டு ஓடின்னு இருந்துச்சு. ஃபேமிலி ஆடியன்ஸ்னா அந்த படம் பிடிக்குமியானு, அது போல இப்போ ஃபேன்ஸுக்குனா அந்த படம் பிடிக்குமியா? பார்த்தா ஃபேன்ஸுக்கு மட்டும் தான் படம் எடுக்கிறீங்கன்னா படம் எடுக்கும் பொழுதே ட்ரெய்லர்ல போட்டுருங்கன்ற. இந்த படம் ஃபேன்ஸுக்காக மட்டும் தான் எடுக்கப்பட்டது, ஃபேன்ஸ் மட்டும் படத்துக்கு வாங்கன்னு இல்ல. இந்த ஃபேன் பாய் சம்பவம்னா என்ன பழைய படத்துல இருக்கக்கூடிய ரெஃபரன்ஸ் எல்லாம் எடுத்துன்னு வந்து வைக்கிறது, அதுவா? முதல்ல அந்த லோக்கியை போட்டு வெளுக்கணுமியா. அந்த ஆள் தான் ரீசன்ட் டேஸ்ல இந்த ஃபேன் பாய் சம்பவம் அப்படின்ற ஒண்ணு கிளப்பி விட்டு இப்ப எங்க வந்து நிக்குது பாத்தீங்களா? ஐயோ, இதுக்கு முன்னால ஃபேன் பாய்னு படம் பண்ண அட்லியா
இருக்கட்டும் சரி, லோக்கியா இருக்கட்டும் சரி, நெல்சன், கார்த்திக் சுப்ராஜ் எல்லாருமே கதைன்னு ஒண்ணுக்குள்ள தான் ரெஃபரன்ஸ் வச்சாங்க. நீ என்னையா மொத்த படத்தையும் ரெஃபரன்ஸா கொண்டு வந்து வச்சிருக்க? படத்துல ரெஃபரன்ஸ் இருந்து பாத்துருக்கேன்டா, ஒரு படமே ரெஃபரன்ஸா இருந்து இங்க தான்டா பாக்குறேன். அதே இந்த ஆதிக்கோட இன்டர்வியூ எல்லாம் பாத்தேங்க. அதுல ஆதிக்கு என்ன சொல்லிருப்பாப்லன்னா, நாங்க ஸ்டோரியை யாருக்கும் டிஸ்கஸ் பண்றது கிடையாதுங்க, பிகாஸ் கதை லீக் ஆயிருமா. அதனால அவரும் அவரோட அப்பாவும் இன்னொருத்தர் யாரையோ சொன்னாரு, அவங்க 3 பேருக்குள்ள தான் கவனமா வச்சுப்பாங்களாம். எது இந்த இத்து போன அப்பா புள்ளைய காப்பாத்துற கதை லீக் ஆனா என்ன, ஆவலனா என்ன? அதாவது இவனுங்க ஸ்டோரி டிஸ்கஸ் பண்றேன்னு அப்பாவும் புள்ளையுமா சேர்ந்து இது வரைக்கும் தலை நடிச்ச ஒரு 63 படத்தையும் லிஸ்ட் போட்டு இந்த 63 படத்தையும் காட்டணும்ன்றதுக்காக ஒவ்வொரு சீனும் எழுதுவோம் அப்படின்னு எழுதி எடுக்கப்பட்ட ரெஃபரன்ஸ்களின் கூடாரம் தான் இந்த கன் பில்டப் உருட்டு. ஒரு கட்டத்துல ரெஃபரன்ஸ் தீந்து போய் த்ரிஷா, சிம்ரன், பிரசன்னா, அவளையும் தளபதி வரைக்குமே ரெஃபரன்ஸ் வச்சு கிளைமேக்ஸ்ல எல்லாம் AK-64 அப்படியே விட்டு இருக்காப்ல. யோ யாரியா நீ வராத படத்துக்கெல்லாம் ரெஃபரன்ஸ் வைக்கிற? நீங்க படத்துக்கு GBUன்னு டைட்டில் வச்சதுக்கு பதிலா AKயும் ரெஃபரன்ஸும் அப்படின்னு வச்சிருந்தீங்க அப்படின்னா இன்னும் பக்காவா இருந்திருக்கும். ஏன்னா படத்துல ரெஃபரன்ஸ் இல்ல, ரெஃபரன்ஸுக்காக தான் மொத்த படமுமே. ஒரு ரெஃபரன்ஸ் வைக்கிறோம் அப்படின்னா அந்த சீன்ல அந்த ரெஃபரன்ஸ் தேவைப்படணும், இல்ல அந்த சீன் அந்த ரெஃபரன்ஸை டிமாண்ட் பண்ணணும். அப்பதான் அந்த சீன்ல வைக்கக்கூடிய அந்த ரெஃபரன்ஸ் மாசா தெரியுமே தவிர ரெஃபரன்ஸ் வைக்கணும்னு சீன் எழுதணும்னு வைங்களேன், வார சீன்லாம் இப்படி பீ மாதிரி தான் இருக்கும். கர்மா என்ன இப்படி நாறுது? ஒரு சீன்ல நான் த்ரிஷாக்கு ரெஃபரன்ஸ் வைக்கிறேன்னு பிரபு சொல்லுவாப்ல, AK எவ்வளவு நல்ல மனுஷன் தெரியுமா அப்படின்னு. அதுக்கு த்ரிஷா, அவராங்க நல்ல மனுஷன், என் அப்பாவை கார்ல இருந்து தள்ளி விட்டதே அவர் தானுவாங்க, சரி அப்ப ஏன் AK கல்யாணம் கட்டிக்கிட்ட அப்படின்னு ஒரு ஆடியன்ஸா எனக்குள்ள ஒரு கேள்வி வருது. ஆனா படத்துல இருக்கக்கூடிய எந்த கேரக்டருக்குமே அந்த கேள்வி வரல. படத்தோட அந்த கோர் பேஸ் இருக்குதுல, அதுவே முதலாவது ஸ்டேபிளா இல்லைங்க. AK ஒரு டான்னு தெரிஞ்சும் கல்யாணம் கட்டிக்கிட்டு பிள்ளையெல்லாம் பிறந்த பின்னாடி நீ போய் திருந்திட்டு வா அப்படின்னு சொல்ற வைஃப், ஜெயிலுக்குள்ள போய் ஜெயிலையே கண்ட்ரோல்ல வச்சுக்கிட்டு தான் பையன் கூப்பிட்டான் அப்படின்ற ஒத்த காரணத்துக்காக 3 மாசத்துக்கு முன்னாடியே ரிலீஸ் ஆகக்கூடிய AK, அப்ப அவ்வளவு இன்ஃப்ளூயன்ஸ் இருந்தா கொய்யால மகன் தான் 18 வருஷமா கூப்பிட்டு இருக்காருல, அப்பவே போயிருக்கலாமே. அது ஏன் சரியா 3 மாசத்துக்கு முன்னாடி போகணும்? அது போக அது ஜெயிலா இல்ல ரெசார்ட்டானே தெரியாது. நினைச்ச நேரம் எவன் வேணாலும் உள்ள வரலாம், வெளியே போகலாம், என்னென்னமோ பண்ணிட்டு இருக்காங்க. மீன்வைல் இந்த அட்லியனா ஜெயிலுக்குள்ள வழக்காப்பு நடத்தினார் அப்படின்னு ஒரு குரூப் அடிச்சுன்னு இருந்தாங்க. அவங்களை தேடிக்கிட்டு இருக்கேன், கிடைக்கல. அவ்வளவு ஏங்க இந்த ஜெயில இருந்து வெளியே வந்ததுக்கு பின்னாடி எல்லா கேங்ஸ்டரையும் போட்டு தள்ள போறேன் அப்படின்னு ஒரு இடத்துக்கு கூப்பிடாப்ல AK. சீன் படி பார்த்தா AK தான் எல்லா கேங்ஸ்டரையும் அடிக்கணும். ஆனா வந்தவனுங்களா அவனுங்களுக்குள்ள அடிச்சுன்னு இருப்பானுங்க, AK கம்முன்னு இருப்பாப்ல. எமிராயிடு. இதெல்லாம் விட ஒரு பெரிய காமெடி இருக்குங்க. ஒரு பேங்க் இருக்குங்க, அதாவது இந்த கேங்ஸ்டருடைய பணத்தெல்லாம் பதுக்கி வைக்கிற ஒரு இடம். இது ஆக்சுவலா இந்த ஸ்பெயின்ல இருக்கும். ஸ்பெயின் போலீஸ்க்கே இப்படி ஒரு இடம் இருக்குது தெரியாது. ஆனா அந்த பிரசன்னாவோட கேரக்டர் இருக்குல்ல, அவர் கதை சொல்லி இருப்பாப்ல, அதாவது அது ஒரு பேங்க், அதுல தான் கேங்ஸ்டருடைய பணத்தெல்லாம் பதுக்கி வைப்பாங்க. அங்க ஒரு பேஸ்மெண்ட் இருக்குது, அந்த பேஸ்மெண்ட்ல தான் எல்லா பணத்தையும் பதுக்கி வச்சிருப்பாங்க. அந்த பேஸ்மெண்ட்டை வெடிக்க வைக்கிறதுக்கு ஒரு பாம் இருக்குதுன்னு யோ போலீஸ்க்கே தெரியாதது உனக்கு எப்படியா தெரியும்? AK நினைச்சாருன்னா தமிழ்நாட்டு போலீஸ் என்னங்க, ஸ்பெயின் போலீஸ் என்னங்க, ஜெயிலுக்குள்ள எவன வேணாலும் உள்ள அனுப்புவாரு, எவன வேணாலும் வெளியே அனுப்புவாரு. AK நினைச்சா வில்லனை பார்க்க கஷ்டம், ஆனா அடுத்த சீனே போய் வில்லனுங்க முன்னாடி நிப்பாரு. திடீர்னு கட் பண்ணா ஏர்போர்ட்ல போய் பைலட் ட்ரெஸ் எல்லாம் போட்டுன்னு வராரு. ஒரு கட்டத்துல நான் இது படமா, நான் ஒரு படம் தான் பாத்துன்னு இருக்கேனா, இல்ல இந்த சிவா நடிச்ச தமிழ் படம் மாதிரி ஸ்பூஃப் எதுனாவது பாக்குறேனா, இல்ல இந்த ஜப்பான் படம் பாத்தீங்களா, அதுல படத்துல ஒரு படம் எடுப்பாங்க, அப்படிப்பட்ட படத்துல எதுவும் வந்து மாட்டிக்கிட்டோமா அப்படின்ற விஷுவல் கன்ஃபியூஷன் எனக்கு வர ஆரம்பிச்சிருச்சு. எனக்கு 2 நிமிஷம் தலை சுத்திடுச்சு. அடுத்து இந்த சாங்ஸுக்கு ரீல் செய்யற கல்ச்சர் மறுபடி லோக்கியை தாண்டா அடிக்க தோணுது. ரீசன்ட் டேஸ்ல இந்த ரெட்ரோ சாங்ஸ் யூஸ் பண்ற கல்ச்சரை கொண்டு வந்தாப்ல இந்த லோக்கி அவன் போட்டு மில்க் பண்ணி தள்ளிட்டாங்க. இப்போலாம் லோக்கி படத்திலேயே ரெட்ரோ சாங்ஸ் யூஸ் பண்ணா நமக்கே ஒரே எரிச்சமையா வரும் போல. யோ வாதிக்கே ஒரு படத்துல அவ்வளவு ஏங்க லோக்கி படத்திலேயே ஒரு ரெட்ரோ சாங்க ரீல்ஸ் மாதிரி யூஸ் பண்ண போறாங்கன்னா அந்த சாங் ஏன் அங்க பிளேஸ் பண்ணணும் அப்படின்றதுக்கான நீட், அந்த தேவை இருக்குதுல, அதை அந்த சீன்ல முதலாவது உருவாக்குவாங்க. அப்படி இல்லனா அந்த சீனே அந்த இடத்துல ஒரு சாங்க பிளேஸ் பண்ணணும்பா அப்படின்ற தேவை அது உருவாக்கிக்கும். இதை இன்னும் புரியுற மாதிரி சொல்லணும்னா, கைதியில அடைக்கலம் ஜெயிலுக்குள்ள இருந்து வெளியே இருக்கவங்க எல்லாம் உள்ள வர சொல்லி சத்தம் போட்டுட்டே இருப்பான். அப்ப அவன் கத்துற சத்தம் வெளியே கேட்ற கூடாது அப்படின்றதுக்காக ஒரு பாட்டு போடணும். அதுக்கான தேவை அந்த சீன்ல இருக்கும். இதுல இன்னும் கூடுதலா எப்படி அந்த ஸ்பீக்கர்ஸ் போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ள வந்தது அப்படின்ற வரைக்குமே டீடைலிங் இருக்கும் படத்துல. அது போல தான் விக்ரம் படத்துல வரக்கூடிய ஜெயில் ஃபைட் சீனா இருக்கட்டும் சரி, லியோலையுமே பார்த்திபன்ற அந்த கேரக்டர் தன்னோட ஃபேமிலி முன்னாடி குறிப்பா பழைய சாங்ஸ் ப்ளே பண்ணி டான்ஸ் ஆடக்கூடிய ஒரு நபர் அப்படின்றத முன்னாலேயே ரெஃபரன்ஸா வச்சிருவாங்க. அதுக்கப்புறமா தான் அந்த காஃபி ஷாப் ஃபைட் சீன்ல அந்த ரெட்ரோ சாங் யூஸ் பண்ணிருப்பாங்க. ஆனா இது மாதிரி எந்த ஒரு டீடைலிங்கும் இல்லாம ஃபேன் பாய் சம்பவம்னா ஒரு ரெட்ரோ சாங் யூஸ் பண்ணணும் போல அப்படின்னு இஷ்டமேனிக்கு சாங்ஸை வச்சு தள்ளி இருப்பாங்க இந்த கன் பில்டப் உருட்டுல. 2 லைன்ல பாட்டை நிறுத்துவான்னு பார்த்தா ஃபுல் பாட்டை பாடுறான்டா அவன். ஓப்பனிங் சீன்ல AK ஒரு பெரிய ஸ்பீக்கரை கொண்டு வந்து பாட்டு போடுவாப்ல, ஏன்னு தெரியாது. ஃபைட்டுக்கு நடுவுல ஸ்டவ் மேல கடாயி, அர்ஜுன் தாஸ் எப்போ வந்தாலும் ஒத்தருவா தாரேன், கிளைமேக்ஸ்ல எல்லாம் சீ சாங்கெல்லாம் போடுறாங்க. என்னடா நினைச்சிட்டு இருக்கீங்க? அப்புறம் இந்த புலி சாங்க, யோ எனக்கு ஒண்ணு புரியல. இந்த விவேகம்ல காஜல் அகர்வால் பாட AK போட்ட ஃபைட்டுக்கு இன்னைக்கு வரைக்குமே அடிக்கக்கூடிய அதே சமூகம் இன்னைக்கு அந்த புலி சாங்க்கு அதுவும் அந்த சேசிங் சீனை கொண்டாடுதுன்னா எனக்கு புரியலடா, உண்மையாவே புரியல. எனக்கு லிட்டரலி அந்த சீன்ல எல்லாம் எப்படி இருந்ததா, என்னையா நடக்குது இங்க, படம் எடுக்கிறேன்னு AK கூட்டணும் வந்து என்னடா பண்ணி
பண்ணி வச்சிருக்கீங்க அப்படிதாங்க இருந்தது. குறிப்பா இந்த படத்துல ஜிவி பிரகாஷ் குமார் மியூசிக்னு சொன்னாங்க. படத்துல அந்த மனுஷன் எங்க மியூசிக் பண்ணிருக்காரு அப்படின்றத மட்டும் சொல்லிட்டு போங்கப்பா, ஏன்னா தேடிட்டு இருக்கேன் கிடைக்கல. இப்ப எவனாவது வந்து ப்ரோ அந்த ஒத்த ரூபா தாரன் பாட்டுக்கு ரீமிக்ஸ் பண்ணிருந்தாரு கேட்கலையா நீங்க அப்படின்னா செருப்ப கொண்டு அடிப்பேன். அதுக்கு பேர் மியூசிக் கிடையாது. இப்ப அதெல்லாம் யூடியூப்ல பல பேர் பண்றாங்க. நீங்க 7 கோடி ரூபாய் கொடுத்து ஒரு மியூசிக் ரைட்டர் போட்டு அவன் பாட்டுக்கு கைகட்டல் விழாம எங்க பாட்டுக்கு விழுந்துட்டு இருக்கியா? நான் அந்த லாஸ்டா கோட் படத்தை பத்தி பேசும்போது ஒன்னு சொல்லிருப்பேங்க. ரீல்ஸ் மாதிரி ஒன்னு பண்ணி வச்சிருக்காங்க. இனி வரக்கூடிய படங்கள் எல்லாம் இதை ஒரு இன்ஸ்பிரேஷனா வச்சுன்னு இந்த ரீல்ஸ் மாதிரி பண்ணா படம் ஓடிடும் போல அப்படின்னு இதை ஒரு இன்ஸ்பிரேஷனா வச்சுன்னு இனி வரக்கூடிய படங்கள்லாம் வந்தா என்ன ஆகுமோன்னு சொல்லி வாய மூடல ஆதிக் ப்ரோ தூக்கின்னு வந்துட்டாப்ல. நீங்கள் ஆவலுடன் எதிர்பார்த்த 2.5 மணி நேர ரீல்ஸ் முட்டு கொடுக்க தவறாதீர்கள் அப்படின்னு. இல்ல எனக்கு புரியல. கதைன்னு ஒண்ணு தேவையில்ல, ஸ்கிரீன் பிளேன்னு ஒண்ணு தேவையில்ல, கேரக்டர்ஸ்னு ஒண்ணு தேவையில்ல, கேரக்டர் ஆர்க்னு ஒண்ணு தேவையில்ல. சும்மா அப்படியே ஹீரோ வரத ஸ்லோ மோஷன்ல எடுத்து விட்டு அதுக்கு ஒரு ரெட்ரோ சாங்க போட்டா படம் ஓடிடும்னா எப்படி? அதெல்லாம் இப்போ 90ஸ்ல வந்த இல்ல ஏர்லி 2Kல வந்த படத்துல இருக்கக்கூடிய சீன்லாம் ரெஃபரன்ஸ்னு எடுத்து வைக்கிறீங்க. இன்னொரு 20-30 வருஷம் கழிச்சு படத்துல ரெஃபரன்ஸ் வைக்கணும்னா எப்படி வைப்பாங்க? ஏன்னா நீங்களே பழைய படத்தை தானே திரும்ப எடுத்து வச்சிருக்கீங்க. இதுல ஓச்சி ரெஃபரன்ஸ்னு என்னத்த வைக்கிறது? இல்ல பழைய படத்தோட சீன்ஸ் எல்லாம் எடுத்து வச்சு தான் இனி படம் பண்ண போறோம் அப்படின்னா அதுக்கு பேர் படம் கிடையாது, அதுக்கு பேர் மேட்ச். அது ஒரு ஃபேன் பாய் சம்பவம் தான். ஆனா அது தியேட்டர்ல ரிலீஸ் பண்றது கிடையாது, யூடியூப்ல ரிலீஸ் பண்ணணும். இவன்ல தியேட்டருக்கு படம் பண்றோம்னு எவனாவது போய் சொல்லி புரியுவீங்களா? இந்த GBU கன் பில்டப் உருட்டுல கன்னு படத்துல ஏகப்பட்டது இருக்குது. பில்டப் அதை பத்தி பேசிட்டோம். இந்த உருட்டு மேட்டருக்கு வரேன். படத்துல ஒரு பிளாஷ்பேக் இருக்குங்க. அதாவது ஒரு சாதாரண டானா இருந்த AK எப்படி இன்டர்நேஷனல் டான் ஆகிறாரு அப்படின்ற கதை, ரெட் டிராகன் ஆனார்ன்ற கதை. வாயிருந்தா என்ன வேணாலும் விட்டுவீங்களாடா? இந்த ஊங்கிலிய கூட விட்டுருவேங்க. ஜோன் ரிக்கியே காப்பாத்துனது ப்ரொஃபஸருக்கே பிளான் போட்டு கொடுத்தாரு AK அப்படின்னு விட்டீங்க பாத்தீங்களாடா ஒரு பீலா. நான்லாம் ரெடி ஆயிட்டேங்க. கிளைமேக்ஸ்ல அவெஞ்சர்ஸ் எல்லாம் வருவாங்க அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஆனா வரல. பார்ட் 2ல தான் வருவாங்க போல. ஏன்னா ப்ரொஃபஸர் வரைக்குமே போயாச்சு. அவெஞ்சர்ஸ் எல்லாம் இன்னும் கொஞ்சம் தூரம் தானே. AK சும்மா போயிட்டு வர சொல்லுங்க. ஆதிக்னா நீ நினைச்சா சொல்லலாம், போயிட்டு வர சொல்லு. உகல நகரான பேங்காக்கில் பிரதி மாதம் 23ஆம் தேதி, குவைத்தில் 22ஆம் தேதி, அமெரிக்காவில் பிரதி மாதம் 30ஆம் தேதி, குங்ஃபூ கலையின் பிறப்பிடமான சைனாவில் அன்னாரது விஜயம் பிரதி மாதம் 12ஆம் தேதி. பிளாஷ்பேக் தான் இந்த கொடுமைன்னு பார்த்தா காஸ்டியூம் எல்லாம் அதை விட கொடுமையா இருக்கும். AK உடைய மிகப்பெரிய பிளஸ் பாயிண்ட் என்ன தெரியுமாங்க? மனுஷன் ஜஸ்ட் ஒரு கோட் சூட்டை போட்டு நடந்து வந்தாலே போதும். மனுஷனுக்கு இருக்க ஸ்மார்ட்னஸ்க்கு இவர் ஒரு டான் தான் அப்படின்றத ஈஸியா ஆடியன்ஸ் நம்பிடுவாங்க, கனெக்ட் ஆயிருவாங்க. ஈவன் இன்ட்ரோ சீன்ல எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா ஒரு கோட் சூட்டை போட்டு டான் லுக்ல நடந்து வருவாப்ல. அந்த சீன்லாம் அவ்வளவு வெறியா இருக்கும். ஆனா படத்துல ஒரு சீன்ல AKயோட மகன் அவருக்கு ஒரு ட்ரெஸ்ஸை கிஃப்ட் பண்றாப்ல. அதை கிஃப்ட் பண்ணும் பொழுதே சொல்லி தான் கொடுக்குறாங்க, எவ்வளவோ நல்ல ட்ரெஸ் இருக்கும் பொழுது இதைத்தான் உங்க மகன் வாங்கி கொடுத்தானு. அப்போ உங்களுக்கே தெரியுதுலடா அது நல்லா இல்லன்னு. ஆனா படத்துல எப்போ அந்த ட்ரெஸ்ஸை பிரசன்ட் பண்ணாங்களோ அப்போல இருந்து ஏதோ ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷனுக்கு வந்தா மாதிரி நல்லா ஒவ்வொரு சீனுக்கும் ஒரு காஸ்டியூமை ஜிகு ஜிகுன்னு போட்டு வந்து நிக்கிறாப்ல. டேய் AK கூட்டினு வந்து என்னதான்டா பண்ணி வச்சிருக்கீங்க? AKக்கு இப்படின்னா சிம்ரனுக்கெல்லாம் கில் பில் காஸ்டியூம் இல்ல. சத்தியமா எனக்கு அந்த ரெஃபரன்ஸ் என்னன்னே புரியல. கீழே யாருக்காவது தெரிஞ்சா கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க, ஏன்னா நானும் தெரிஞ்சுக்கலாம்ல. யோ லிட்டரலி இதுக்கு பேர் தான் ஸ்பூஃப் தெரியுமா? ஸ்பூஃப் டர்க்கு தக்கிரைக்கெல்லாம் ரெஃபரன்ஸ் வச்சிருக்க. யோ அதுவே ஆல்ரெடி ஒரு ட்ரோல் மெட்டீரியல், அதை போய் ரெஃபரன்ஸா வச்சிருக்க. இல்ல நீங்க அதெல்லாம் மாசுன்னு நினைச்சிட்டு பண்றீங்களா? ஆதிக்னா இதெல்லாம் பண்ணா மாசுன்னு நினைக்க மாட்டாங்க. யார் யாவன் லூசு அப்படின்னு தான் யார் நினைப்பாங்க. ஆதிக்னா என்ன நினைக்கிறாப்லன்னா அவர் மார்க் ஆண்டனில அனகொண்டா யூஸ் பண்ண மாதிரி இதை நினைச்சிட்டு பண்ணிருக்காரு. யோ அனகொண்டாவும் தர்க்கு தக்கிரையும் ஒன்னாயா? இல்ல உனக்கு புரியுதா? I've seen this one. This is a classic. So moral of the story என்ன அப்படின்னா, நான் என்னைக்கும் ஒன்று சொல்லுவேங்க, எந்த லாங்குவேஜ் எடுத்துக்கிட்டாலும் சரி அதுல இருக்கக்கூடிய மாஸ் ஹீரோஸ்க்கு மட்டும்தான் தியேட்டர்ல செலிப்ரேட் பண்ற மாதிரியான படம் பண்ண முடியும். ரியாலிட்டியுமே தாண்டி ஒரு மாஸ் இன்ட்ரோ வைக்க முடியும், தியேட்டர்ல கொண்டாட முடியும், FDFS வைக்க முடியும், இப்படி எல்லாமே. ஏன்னா இதெல்லாம் போய் ஒரு சின்ன சின்ன ஹீரோஸ்க்கு பண்ணா எல்லாரும் சிரிச்சிருவாங்க. ஆனா அதே சமயத்துல இதே மாஸ் ஹீரோஸால மட்டும்தான் ஒரு நல்ல கதையை, ஒரு நல்ல கண்டென்ட்டை வைடர் ஆடியன்ஸ்க்கு கொண்டு போய் சேர்க்க முடியும். இல்லப்பா இப்படி BGM போட்டுட்டு ஸ்லோ மோஷன்ல நடந்து வந்து அவர் யாரு தெரியுமா, அவர் வந்தா என்ன பண்ணுவாரு தெரியுமா அப்படின்ற கதையை மட்டும் தான் ஃபேன்ஸ் என்ற போர்வையில ஆதரிக்க போறீங்கன்னா, சத்தியமா சொல்றேன்டா இன்னும் 100 வருஷம் ஆனாலும் கடைசி வரைக்கும் ஹீரோ வந்தாலே கத்துற கூட்டத்தை மட்டும் தான் நம்மளால சேர்க்க முடியுமே தவிர நல்ல படத்தெல்லாம் சேர்க்கவே முடியாது. ஏன்னா பாலையா நடந்து வரதுக்கு கத்துற கூட்டத்துக்கும் நமக்கும் என்னதான் வித்தியாசம் இருக்குது? இன்னைக்கு இருக்கக்கூடிய மாஸ் ஹீரோஸ்னா நல்ல கண்டென்ட்டோட நடிச்ச கடைசி படம் என்ன அப்படின்றது மறந்தே போச்சு தமிழ் சினிமால. என்ன பொறுத்த வரைக்கும் மாஸ் ஹீரோஸ்க்கு படம் பண்ணணும்னா கண்டென்ட்டையும் கமர்ஷியலையும் சரியா மிக்ஸ் பண்ண தெரிஞ்ச ஒரு டைரக்டரால மட்டும் தான் சரியா படம் பண்ண முடியும் அப்படின்றது என்னோட ஒபினியன். இல்ல இந்த ரெஃபரன்ஸ் வைக்கிறேன், மாசா ஒரு ஃபேன் பாய் சம்பவம் பண்றேன் அப்படின்றதெல்லாம் ஏமாத்து வேலை தான். நீ கேக்குற மாதிரி Directors எல்லாம் லெமூரியா கண்டத்தோட வளக்குளிச்சு போயாச்சு. அண்ட் தயவு செஞ்சு இந்த மாதிரியான குப்பைக்கெல்லாம் முட்டு கொடுக்காதீங்கடா முட்டு பாய்ஸ் ப்ளீஸ். லிட்டரலி எனக்கெல்லாம் அந்த படம் எப்படி இருந்ததுன்னா, 18 மணி நேரம் அடைச்சு வச்சு மன அழுத்தம் கொடுத்து மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும்
பலவீனப்படுத்தி உயிருக்கு ஆபத்து ஏற்படுற வகையில இருதய நோயை உருவாக்கி இருக்காங்கன்னா இதை விட அப்பட்டமான பழிவாங்கல் இருக்க முடியுமா? இதுல இன்னொரு பஞ்சாயத்து வேற போயிட்டு இருந்துச்சு. அது என்ன அப்படின்னா, அந்த படம் வந்த அன்னைக்கு HD பிரிண்ட் விட்டுட்டாங்களாம். அதுக்கு ஒரு குரூப் வேற கிளம்பி வந்து HD பிரிண்ட்ல எல்லாம் படம் பார்க்காதீங்கப்பா, அதுல சவுண்ட் நல்லா இல்ல, படத்தை போய் தியேட்டர்ல பார்த்தா மட்டும் தான் உங்க எல்லாருக்கும் பிடிக்கும்னு ஒரு ப்ரொமோஷன் வேற ஒரு பக்கம். FDFS பாக்குறீங்கன்னா என் கூட படம் பார்த்த சக AK ஃபேன்ஸுக்கும் படம் பிடிக்கல. ஆனா வெளியே வந்து இந்த இன்ஸ்டா X யூடியூப்ல எல்லாம் திறந்தா அவ்வளவு பேரும் கூவுறாங்க, ஃபேன் பாய் சம்பவம் எப்படி இருக்கு தெரியுமா, எப்பேற்பட்ட படம் தெரியுமான்னு. போதாதுக்கு இந்த இன்ஸ்டா மீம் பேஜஸ் வேற இஷ்டமேனிக்கு மீம் போட்டு தள்ளுறானுங்க. ஆனா நான் சந்திச்சு கதைச்ச பல பேருக்குமே படம் பிடிக்கல, இல்ல மிக்ஸ்டான ஒபினியன் இருந்துச்சு. இப்போதாங்க இந்த லாஸ்டா மர்மர்ன்ற ஒரு படத்துல எப்படி பெய்ட் ப்ரொமோஷன் பண்ணிருந்தாங்க அப்படின்றத பத்தி பேசியிருந்தோம். அதை விட ஒரு மாஸ் பெய்ட் ப்ரொமோஷன் தான் இந்த படத்துக்கு நடந்திருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். யூசுவலா ஒரு சில சேனல் எல்லாம் ஜெனியூன் ரிவ்யூ சொல்லுவாங்க. அந்த மாதிரியான சேனல்ஸ் எல்லாம் தவிர்த்துட்டு மிச்சம் இருக்கக்கூடிய எல்லா சேனல்லையும் கூறாங்க, படம் எப்பேற்பட்ட படம் தெரியுமா, அப்படி தெரியுமா, இப்படி தெரியுமான்னு. ஏன்டா ஒண்ணு மட்டும் புரிஞ்சுக்குங்க, ஒரு படம் நல்லா இருக்குது நல்லா இல்ல அப்படின்ற உண்மையை சொன்னா மட்டும் தான் அவங்களும் நல்ல படம் எல்லாம் எடுப்பாங்க. அது புரியுதா இல்லையா உங்களுக்கு? நீ எதை கேட்கிறாயோ அதுவே உனக்கு கொடுக்கப்படும். எப்படி இந்த வீடியோல என்னைய போட்டு அடிக்க போறீங்க அப்படின்றது எனக்கு தெரியும். பட் யாரு நம்புறீங்களோ இல்லையோ, நீங்க நம்பலனாலும் இதுதாங்க நேசம். சோ உங்களுக்கு உண்மையாவே அந்த படம் எப்படி இருந்துச்சு அப்படின்றத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அது போக நம்ம சோஷியல் மீடியா லிங்க்ங்க கீழே சும்மாவே இருக்குது, போற போக்குல அதையும் ஃபாலோ பண்ணிக்கங்க. அப்புறம் என்ன, இன்னொரு ரோஸ்ட் இல்லாத ரோஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். அதுவரை நன்றி, வணக்கம். இன்னைக்கு நாம ஜிபியோன்ற மகாகாவியத்தோட மிகப்பெரிய வரிகளை வாசிக்க போறோம். I am not Frank, it's just a prank. போர் அடிக்குது, ஒரு கிஸ் அடிப்போம். நம்ம எதிர்க்க டெத்தே வந்தாலும் கெத்து விடக்கூடாது. Why not? Because you kill my Naina when I am with my Maina. அவன் அந்த கேரியர் ஓபன் பண்ண, உங்க கேரியர்லாம் க்ளோஸ். மொட்டை பேங்க், பேங்க் மொட்டை. பேபி go to the lobby. நீ ஒரே கே, சரி ஓகே.